காலை வணக்கம் மக்களே. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திருப்பி உங்களை டிஎம்எம்எல் ஷேக் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். என்னடா சின்ன பிரேக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு 15-20 நாள் இருக்குமா ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணி நடுவில் கொஞ்சம் இன்டர்நெட் பிரச்சனை ஆகிடுச்சு. அப்புறம் ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, அதே மாதிரி கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எங்களால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஎம்எம்எல் ஷேக் சேனலை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் சேனல் கிடையாது. நாங்கள் இங்கே நிஜமான ட்ரூ க்ரைம் ஸ்டோரிஸை பற்றி சொல்கிறோம், அதே மாதிரி பொலிட்டிக்கல் வியூஸும் சொல்கிறோம், மக்களோட பிரச்சனைகளையும் சொல்கிறோம், குக்கிங்கை பற்றியும் சொல்கிறோம், அதர் பியூட்டிஃபிகேஷனை பற்றியும் சொல்கிறோம், சில ப்ராடக்ட்ஸ் பற்றியும் சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ எல்லாரும் ப்ளீஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎம்எம்எல் ஷேக். இன்றைக்கி என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோன்னா, தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா 15,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி 17,000 கோடி வேலை வாய்ப்புகளை கொண்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி பேசத்தான் இன்றைக்கி நான் தலைப்பு எடுத்திருக்கேன். ஸோ 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதே மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் நம்ம தமிழக முதல்வர் கலக்குன்னு கலக்கியிருக்காரு எல்லாரையும். ஸோ இதை பற்றி எல்லாம் பேசுகிறதுக்கு இப்போ என்னோட இணைஞ்சிருக்காரு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐஏஎஸ் ஷேக் தாவூத் அவர்கள். 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இது உங்க கருத்து என்ன? இதுல சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். 15,516 கோடி ஆமா அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்றாரு. ஆமா, நேத்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 33 ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. ஆமா, அது போல ஜெர்மன்லயும் இங்கிலாந்துலயும் போய் தான் இதை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால இது மூலமாக 17,000 பேருக்கு 17,000 கோடி பேருக்கு இல்ல கோடின்னு தான் அவர் சொல்லி 17,000 கோடி பேருக்கு இதுல வேலை வாய்ப்புன்னு சொல்லி இருக்காரு. பேருக்கு வெறும் 17,000 பேருக்கா? கோடி கணக்கு ஓகே, மொத்தம் வாங்கியிருக்கிறது 15,000 கோடி தானே அவர் சொல்றாரு. இல்ல இன்னைக்கு ஹிந்துல ரைட் அப்லயும் அப்படிதான் இருக்கு. 17,000 crores எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே, அதனால இந்த 17,000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் சொல்றாரு. சரி, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னால லட்சம் கோடிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எம்ஓஐ போட்டிருக்கோம். ஆமா, அந்த எம்ஓஐ எல்லாம் என்ன ஆச்சு? அதுல எல்லாம் இங்க வேலைக்கு ஆளு சேர்த்துட்டாங்களா? அந்த கம்பெனி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இப்ப பல தடவை பண்ணாரு. நம்ம சென்னையில இன்வெஸ்டர்ஸ் மீட் போட்டாங்க, பண்ணாரு. ஆமா. அப்ப இந்த 5 ஆண்டுகள்ல இப்ப 4 ஆண்டு ஆயிப்போச்சு. இந்த 5 ஆண்டுகள்ல இவரு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாரு, அதுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல், எவ்வளவு எம்ஓஇ போட்டாரு, எவ்வளவு சக்சஸ்ஃபுல், அதுல எத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எங்க கம்பெனி எல்லாம் திறந்துருக்கு. இல்ல இது எல்லாருமே கேட்டுட்டு வர ஒரு கேள்வி, நீங்களும் இதே கேக்குறீங்க. ஆனா அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கம்பெனிகள் இங்க தொடங்குறதுனாலதான் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. சும்மா பேப்பர்ல இருந்ததுன்னா அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆள் வந்துட்டே இருக்க மாட்டாங்கல்ல. எங்க வந்திருக்காங்க? பூராமே பேப்பர்ல தானே எம்ஓஇ சைன் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அப்புறம் நீங்க பாருங்க, இன்னொன்னு இவர் எம்ஓஇ சைன் பண்ணதுனால ஏதாவது நடக்குமானா நடக்காது. முதல்வர் அவர் தானே. இந்தியாவுடைய பாலிசி என்ன? நீங்க அதை பாருங்க. இப்ப முதல்வரா இருந்தா ட்ரம்ப் இப்ப 50% வரியை போட்டு திருப்பூர் டாலர் சிட்டிங்கிற ஊர்ல தொழிலே இல்லாம ஆக்கிட்டாரு. எல்லாமே நின்று போச்சு. அவர் போட்ட வரி இதுல எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டா ரிட்டர்ன் ஆகுது, எல்லாமே போச்சு. தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. ஆமா ஆமா. அப்ப அதை இவர் ஏன் எதுவும் பண்ண முடியாது? ட்ரம்ப் போய் பாத்துருவாரா? இவர் ஏதாவது பண்ணிடுவாரா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஃபாரின்ல ஆல்ரெடி இந்தியாவுக்கு ஃபாரின் பாலிசியில இல்ல, இங்க நீங்க தொழில் தொடங்கலாம், என்னென்ன தொழில் தொடங்கலாம்ங்கிறத பிரதம மந்திரி போய் பேசி எல்லாம் பண்ணிட்டு வராரு. இப்ப அந்த மூலமாக அதுல இருந்து இவங்க எங்கெங்க மாநிலத்துக்கு வாங்க அப்படின்னா அடுத்த லெக்கா இவங்க போய் கூப்பிடுவாங்க, கேட்பாங்க. இப்ப இவர் போய் பேசியிருக்க கம்பெனி எல்லாம் ஆல்ரெடி இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்க கம்பெனி. இல்ல 11ஆம் தேதி ஹோசூர்ல 1,200 கோடிக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவர் ஃபவுண்டேஷன் லே பண்ண போறாரு. இருக்கிற கம்பெனி தாங்க, அது ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. அதை விரிவுபடுத்தணும். டெல்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கம்பெனிக்கு அவர் ஃபவுண்டேஷன் போட போறாரு. எல்லா கம்பெனியுமே விரிவுபடுத்த சொல்லி இவர் கேட்டிருக்காரு. சரி நாங்க பண்றோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க, எம்ஓஇ சைன் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னால இதே மாதிரி நிறைய கம்பெனி எம்ஓஇ சைன் பண்ண கம்பெனி பூரா வந்துடல. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு, பணம், போக்குவரத்து, வேலை வாய்ப்பு, அவங்களுடைய பொருள் விக்குது போகுது, அதுகளை எல்லாம் பார்த்துதான் இங்க வருவாங்க. அதனால இவர் முதல்வராக இவருடைய
ஃபேமிலி உல்லாச சுற்றுப்பயணம் அரசு பணத்துல வரிய போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வந்திருக்காரு. அவர் வெக்கேஷன் போயிருக்காருங்கிறீங்களா? அவ்வளவுதாங்க. அவர் போயிட்டு வந்துட்டு அங்க போட்டோ ஷூட் நடத்திருக்காரு. அந்த போட்டோ ஷூட் எல்லா பக்கமும் போட்டு காட்டுறாரு, நம்மளுக்கும் போட்டு காட்டுறாரு. சரி, நம்ம முதல்வர் அழகா நடிகர் மாதிரி அழகா இருக்காரு, நல்லா இருக்காரு, போட்டோ ஷூட்னு எடுத்துக்கலாம். இல்ல, நம்ம அப்படி சொன்னோம்ல, அவர் போய் வெளிநாட்டுல தமிழை பரப்பியிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராரு, வேலை வாய்ப்பை கொண்டுட்டு வராரு. இல்ல, ஒரு வேலை வாய்ப்பும் இல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். அது மாதிரி தமிழை பரப்புறேன்னு சொல்லிட்டு போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஹால் அங்க இருக்கிற கல்யாண மண்டபம் மாதிரி யாரு கேட்டாலும் ஹால் கொடுப்பாங்க. நம்ம ஊர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நிறைய ஹால் இருக்கு. ஆமா, எல்லாம் வெளியிடுறது அது இல்ல, எல்லா யூனிவர்சிட்டி காலேஜுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும். ஒரு ஆடிட்டோரியத்தை வாடகைக்கு எடுத்து 1220 பவுண்ட் அந்த வாடகை 6 மணி நேரத்துக்கு. அந்த வாடகைக்கு எடுத்து அதுல கொண்டு பெரியார் போட்டோ கையோட கொண்டு போய் அங்க வச்சு திறந்து வச்சுட்டு வராரு. இப்ப அந்த போட்டோ இவருக்கு வந்ததோட அவங்க எடுத்து போடுற போறானுங்க, முடிஞ்சு போச்சு. வாடகை இதுக்கு முன்னாடி எந்த முதல்வரும் அது கூட செய்யல. இல்ல, பெரியார் ஆக்ஸ்போர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போல. இல்ல, சும்மா அதாவது நீங்க சும்மா போய் அங்கங்க இருக்கிற வெளியூர்ல போய் நம்ம போட்டோவை நம்ம காசு செலவு பண்ணி நம்ம போட்டோவை அங்க வச்சு திறந்து வச்சுட்டு வர்றதுல என்ன இருக்கு? அதே மாதிரி தமிழுக்கு ஒரு இருக்கை செரமனியில நான் பண்ணிருக்கேங்கிறாரு. அது என்ன தமிழுக்கு ஒரு இருக்கைனா? நிறைய பேர் இருக்கைனா சேருன்னு தான் தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. இல்ல, எனக்கும் தெரியல. இங்க படிச்சவனுக்கும் புரியாது, படிக்காதவனுக்கும் புரியாது. இது ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இங்க இருந்த போன முதல்வர்கள் பூராமே ரொம்ப காலமா இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா தமிழை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரை போய் பேச வேண்டியது. சரி, அவன்கிட்ட ஒரு 2 கோடியோ 3 கோடியோ காசை கொடுத்து சரி தமிழை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கு வெளியிடுங்கன்னு ரிசர்ச் பண்றதுக்கு. ஆமா, அவன் சரி. அப்ப இங்க இருக்க தமிழர்கள்ட்ட இங்க தமிழை பத்தி இங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிஹெச்டி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மாணவர்களுக்கு இருக்காங்க, நிறைய ப்ரொஃபசர்ஸும் இருக்காங்க. ஆமா, அந்த காசை கொடுத்தா பிரமாதமாக பண்ணிட்டு போவான். எவ்வளவு பைத்தியகாரத்தனம் பாருங்க. நம்ம டாக்ஸ் மணியை கொண்டு போய் எங்க எல்லாம் வீணா எப்படி எல்லாம் செலவு பண்றானுங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதை போட்டோ எடுத்துக்கிட்டு கேட்டா தமிழை வளர்க்குறாங்கிறாரு. இத அவர் பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரா? அது மாதிரி முதல்ல அவர் போட்டிருக்காரு. போனதுல இருந்தே அவருக்கு அந்த அறிக்கையா வெளியிட்டு இருக்காரு. சரி சரி. அது போக தமிழர் ஒருத்தர் நம்ம சிபிஆர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு சரி நம்ம திருப்பூர்காரரு, அவருக்கு வைஸ் பிரசிடென்டா போடுறாங்க, நாமினேட் பண்ணிருக்காங்க. அவருக்கு எலெக்ஷன் நடக்குது. ஆமா, சொல்லிருக்காங்க. அவர் தமிழர் தானே, இவர் தமிழ் பேசுறாருல, அவருக்கு ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே. இதே மாதிரிதான் கருப்பையா மூப்பனார் அவர்களுக்கு ஜி.கே. மூப்பனாரு, வாசனுடைய ஃபாதர், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய நேரத்துல இதே மாதிரிதான் இவங்க அப்பா இருந்து கருணாநிதி இருந்து முட்டுக்கட்ட போட்டாரு. ஆட்டைய கலச்சிட்டாருங்கிறீங்களா? ஆமா, அதாவது தமிழ் அப்படி வந்துடக்கூடாது, நம்ம போய் நின்று அவனை வரவேற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி விட்டாரு. அப்ப இவங்க எல்லாமே பேசுறது சும்மா தமிழ்னு பேசுவாங்களே தவிர தமிழுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் நடத்த மாட்டாங்க. செம்மொழின்னு சொன்னது இவங்கதான் சொன்னது. அதே மாதிரி இப்ப எல்லா பெனிஃபிட்ஸும் இவங்க டிஎம்கே ஆட்சியில தான் நிறைய பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க. எல்லாருமே இப்படியேதான் பேசி கிடக்குறீங்க. 1947 சுதந்திரம் வாங்கினா, சுதந்திரம் வாங்கினதுக்கு முந்தைய தமிழ்நாட்டுல யாரும் படிக்கலையா? பிரிட்டிஷ்காரங்க இருக்கும் போது யாருமே ஒருத்தரும் படிக்கலையா? அதுக்கு முன்னால தமிழ்ல யாரும் பேசவே இல்லையா? தமிழ்ல இருந்து நீங்க பழைய ஓலைச்சுவடி எல்லாம் தமிழ்ல இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கு. ஆமா. அப்ப இன்னும் தமிழ் திராவிடர்கள் தான் தமிழ். இவங்க என்னைக்கு எந்த தமிழை யார் கத்து கொடுத்தானுங்க? இவங்களுக்கே தமிழ் யாருக்கும் சரியா தெரியாது. பேசிக்கிட்டு இருக்க ஆளுங்களுக்கு மக்களை தைரியமா பேச வச்சது திராவிட இனம் தானே. இவங்க மீட்டிங்ல தானே மக்களை தைரியமா பேச வச்சிருக்காங்க. கருத்து சுதந்திரம் சொல்றது இவங்க எல்லாரும் வந்த பிறகு தானே. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தானே கருத்து சுதந்திரம். இவர் என்ன கருத்து சுதந்திரத்தை கொண்டாந்தாரு? நீங்க சும்மா அறியாம எதையாவது கேள்வியா கேட்டுட்டு இருக்காதீங்க. கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்துரிமை இதெல்லாம் எப்ப சுதந்திரம் 1947ல காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அம்பேத்கர் அவருடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்காது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எங்க இருந்து கொண்டாந்து கொடுத்தாருன்னு யார் இந்த ஆளுங்க? கருணாநிதி யாரு? அவரே தமிழ் இல்ல. சும்மா தேவையில்லாம போட்டுக்கிட்டு எல்லாம் மல்ல கட்டிக்கிட்டு இவங்க வந்துதான் எல்லாமே நடந்துருச்சு, எல்லாமே போயிருச்சு வந்துருச்சு அப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றாங்க, தமிழர்களை கண்ணிய குறைவா பண்றது. இவங்க வந்ததுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜாதிய பிரிவு அதிகம் வந்திருக்கு.
திராவிடர்கள் ஆட்சிக்கு பெரியாரதான் அவங்க சொல்றாங்க. அவர் தானே ஜாதியை வேணான்னு சொன்னவரு. ஜாதியா பிரிச்சாரு. ஐயனுங்க, இவன் தூள்கனுங்க, இவனுங்க அவனுங்கன்னு சொல்லிட்டு பேசினது அவர் தானே. அப்ப இந்த ஜாதிய பிரிவுகளை அதிகமாக கொண்டு வந்தது அண்ணா, பெரியாரு, இந்த ஆளுங்க தான் சமூக நீதி. சமூக நீதினா என்ன சமூக நீதி? சமூகத்துக்கு ஒரு நீதியா? மக்கள் நீதி எங்க கொண்டு வந்திருக்காங்க? மக்களுக்காக சம நீதி எங்க கொண்டு வந்திருக்காங்க? இல்லவே இல்ல. அதனால இவங்க செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு குடும்பத்துக்கான வேலைகளை செய்வாங்க. இப்ப இதே நீங்க பிரதம மந்திரி சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அப்ப அவர் எல்லா ஊர்லயும் போய், ஜப்பான்ல போய் அந்த சிலிகான் வெளியே பாத்திருக்காரு. அதுல அந்த செமி கண்டக்டர் சிப் தயார் பண்றதை பத்தி பாத்திருக்காரு. அதை இங்க தயார் பண்றதுக்கு 1.5 லட்சம் கோடி 10 இடத்துல தயார் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஏன்னா இனிமே வர்ற காலங்கள்ல அவர் பேசுறதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிங்க தெரியும். இதுக்கு முன்னால வரையும் ஆயில் தான் பிளாக் கோல்டு மாதிரி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயித்தது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த செமி கண்டக்டர் சிப்பு தான் இனிமே அதை நிர்ணயிக்கும். இது டைமண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறாரு. சோ வெரி அட்வான்ஸ்ட் திங்கிங்ல இருக்காரு. 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பண்ணி கவர்மெண்டே பண்ணி 10 இடத்துல அந்த சிப் தயார் பண்றதுக்குள்ள கம்பெனி அந்த அவங்களுடைய டெக்னாலஜியும் நம்மளுடைய அறிவும் சேர்ந்து பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம முதல்வருக்கு அந்த ஃபார்வர்ட் திங்கிங் இல்லன்றீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. பொம்மை முதல்வர்னா அதான் பொம்மை முதல்வர். அதுல ஒரு சிப் கம்பெனி இல்ல, மக்களை பத்தி யோசிக்கிறனால தானே அங்கங்க முகாம் போட்டு உங்களுக்கு வந்துச்சா வரலையா, உங்களுக்கு நாங்க சொன்ன திட்டங்கள் சேர்ந்துதா சேரலையான்னு ஃபார்ம் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி பைசால இருந்து இப்ப எல்லாமே பொங்கல் இனாம்ல இருந்து எல்லாமே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கினாரு. பாம்பு வாங்கினாரு. இங்க சிவகங்கையில பாத்தீங்கன்னா அவர் வாங்கின பாம்பெல்லாம் ஆத்துல மிதக்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிற மாதிரி அதை எடுத்து கொண்டு கரையில போடுறானுங்க. இது எல்லாமே வலைதளத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த தாலுகா ஆபீசரு, அந்த ரெவன்யூ ஆபீசர், அந்த அம்மா இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. வேற பக்கம் டிரான்ஸ்பர் பண்ணி கேட்டா அங்க இருந்து அது எப்படி திருட்டு போயிடுச்சு, வெளியில போயிடுச்சுங்கிறாங்க. சில பேர் அதுக்கு முதல் நாள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அது எல்லாமே நாங்க பார்த்து முடிச்சாச்சு, முடிச்சதுதான் அப்படின்னாங்க. மறுநாள் திருடு போயிடுச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால இவங்களுடைய எல்லா கூத்துமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண் துடைப்பு தான்மா. எல்லாமே கண் துடைப்பு. எதுவுமே உண்மை இல்லைங்கிறீங்களா? எதுவுமே உண்மை கிடையாது. தமிழகத்துக்கு இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சனியம் தான். இது இந்த ஆட்சியை தமிழகத்தில இருந்து அகற்றணுங்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சு அகற்றணும். மக்கள் விழித்துக் கொள்ளணும். விலைவாசி இன்னை முற்றுகின்ற விலைவாசி. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க. எவ்வளவு கரண்ட் பில்லு, எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு, மக்கள் வாழ முடியுமா? இப்ப உங்களுக்கு திருப்பூர்ல அந்த கம்ப்ளீட் அந்த தொழில்கள் எல்லாம் முடங்கி போச்சு. அந்த ஏரியாவில் இருக்க மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அதே மாதிரி இங்க 15,000 18,000 மேல சம்பளம் கிடையாது. இந்த 15,000 18,000 இந்த ஏழை ஜனங்கள் எப்படி வாழ முடியும்? ஏழை எளிய மக்கள் எப்படி வாழ முடியும்? அப்ப இத பத்தி எல்லாம் இந்த முதல்வர் எங்க சிந்திக்கிறாரு? ஜிஎஸ்டி போட்டதுனாலதானே விலைவாசி கூடி இருக்குன்னு அவர் சொல்றாரு இல்லையா? ஜிஎஸ்டினாலதான் விலைவாசி கூடி இருக்குன்றாரு. நீங்க கேட்டது நல்ல கேள்வி. இப்ப ஜிஎஸ்டிக்கு தான் மத்திய அரசு 2 ஸ்லாபா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? சிஎஸ்டி நீங்க இப்படி 2 ஸ்லாபா பிரிச்சு குறைச்சிங்கன்னு சொன்னா எங்களுக்கு வர்ற வருமானம் குறைஞ்சு போயிடும். அப்படி குறைக்காதீங்கன்னு இவரும் தானே சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து போனவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபுட்டுக்கெல்லாம் 5% தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்றவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுட்டுக்கு 5% ஆகிருக்காங்க. 18% 5% வந்திருக்கு. அப்ப நீங்க அப்படி குறைஞ்சீங்கன்னா எங்களுக்கு வர்ற வருமானம் குறைஞ்சு போயிடும், குறைக்காதீங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா மேடைக்கு மேடை இவங்க பிஜேபி செய்யறது தானே இவங்க சொல்றோம், இவங்கதான் பண்றாங்கன்றாங்க. என்ன நல்லது இவங்க என்ன பண்ணிருக்காங்க? பிஜேபி பண்றது அப்புறம் இருக்கட்டும். இவங்க இந்தியாவுல இருக்காங்களா வேற நாட்டுல இருக்காங்களா? இவர் என்ன பண்ண முடியும்? இவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போனோம்னாக மத்திய அரசு அனுமதிச்சா தாங்க போக முடியும். இல்லன்னா போக முடியாது. இவர் போக முடியும். இவர் ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டருங்க. இவர் என்ன இருக்கு? ஒரு கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இவரா டம்பட்டா அடிச்சு பிரைம் மினிஸ்டர் விட டாப்பா டம்பட்டா அடிக்கிறாரு. இதுவும் விளம்பரங்கிறீங்களா? டோட்டல் விளம்பரங்க. டோட்டல் போட்டோஸ் டோட்டல் விளம்பரம். இவர் என்ன செய்ய முடியும்? அப்ப சர்வே பண்ணிருக்கிறதுல தமிழ்நாடு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தமிழ்நாடு லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தமிழ்நாடு ஹாஸ்பிட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் இல்லங்கிறீங்களா? அப்போ
முதல்ல இருந்தே இதெல்லாம் இருந்துட்டு தானே இருக்கு. என்னைக்கு இல்ல இப்ப சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல சங்கம் வளர்த்த தமிழ்னு சொல்றோமே, அப்ப சங்கம் வச்சு தமிழ வளர்க்கலையா? அப்ப லிட்ரேசி கூடலையா? அப்ப விவசாயம் இங்க இல்லையா? 1923ல ₹1 $1 பிரிட்டிஷ் ஆலையில ₹1 $1 47ல ₹2 $1. இன்னும் இப்ப டாலர் என்ன ரேட் இருக்கு? யாரால எல்லாம் இப்படி எல்லாம் ஏறி இருக்கு? அதெல்லாம் சரி, ஜிடிபி இங்க கூடி இருக்குங்கிறாரு. நமக்கு ஜிடிபி கூடி இருந்தா நம்மளால ஏன் வாழ முடியல? விலைவாசி கூடாது. ஜிடிபி கூடி இருக்குன்னு சொல்லினா தனி மனித வருமானம் கூடி இருக்கு. அப்ப தனி மனித வருமானம் கூடி இருக்குன்னு சொன்னா நம்மளால ஏன் வாழ முடியல? என்ன கோளாறு? அமெரிக்காவுடைய ஜிடிபி தனி மனிதருக்கு $90,000 வருஷத்துக்கு, இந்தியாவோட $3,000 வருஷத்துக்கு. அப்புறம் எங்க ஜிடிபி கூடி இருக்கு? $3,000, $90,000 இங்க $3,000. அப்ப ஜிடிபி எங்க கூடி இருக்கீங்க அப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல, உலக கணக்கு நான் சொல்லல. உலக கணக்கு, உலக புள்ளி விவரம். அதனால இதெல்லாம் தெரியாம அவர் தமிழ்நாடு சிஎம் தமிழ்நாட்டுக்கு தாங்க சிஎம் அவரு. ஒண்ணுமே செய்யாத சிஎம், எந்த யோசனையும் இல்ல. நீங்க ஒரு வேலையும் அவரால் உருப்படியாக செய்ய முடியாது. எங்க டிஜிபி மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுல முன்னால இருக்கிறவங்க ஒரு 7 பேரோ 8 பேரோ இருக்காங்க வருத்தப்படி. ஆமா, சீனியாரிட்டி. அவங்கள மத்திய அரசுக்கு எழுதி அனுப்புனா அவங்க ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்ப போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. இத நம்ம போன பிளாக்லயும் பேசியிருக்கோம். பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் பொறுப்பா வெங்கட்ராமன், நல்ல மனுஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவரை கொண்டாந்து போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் திரும்ப சொல்லிருக்கு சீக்கிரமாக அதை அனுப்பி இதை மாத்துங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. நம்ம முதல்ல இந்த ஹையர் எஜுகேஷன்ல ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் கூட சொன்னேன் உங்களுக்கு, அதாவது பல ப்ரொஃபசர் பல ஒரே ப்ரொஃபசர் நிறைய கல்லூரியில வேலை செய்யறாங்க. ஆமா, நம்ம பேசியிருக்கோம், பிளாக்ல பேசியிருக்கோம். வெப்சைட்ல போட்டவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வைஸ் சான்சலரா இருந்தவர் அவர் இப்ப கவர்மெண்ட் அப்பீல் பண்ணி அவரு தான் அதை வெளியே கொண்டாந்துருக்காரு. அவர் மேல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு உண்மையை வெளியில சொன்னவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு அவர் கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு, இல்ல அவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவர் ரிட்டையர்ட் ஆகும் போது அவர் ரிட்டையர்ட் ஆகட்டும், அவருக்குள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர் ஆர்டர் போட்டிருக்காரு. இது என்ன? இது இங்க எதுக்குமே சரியில்லை. அப்ப இந்த வீட்டு வரி கூட்டி இருக்கிறது, இபியோட டாரிஃப கூட்டி இருக்கிறது, இது எல்லாமே அப்ப ஏன் பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? எதுக்குனாலும் இவ்வளவு எஸ்கலேஷன் காஸ்ட் ஆயிருக்கு. இவங்க எங்க தவற விட்டுருக்காங்க? அப்ப முதல்வர் எங்க தவற விட்டுருக்காரு? ஏன் விலைவாசி இவ்வளவு கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரத்தை பற்றி ஒன்னும் தெரியாத முதல்வர். அவருக்கு கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே வீணா போன அட்வைஸ். அதாவது நமக்கு மொத்தம் வர்ற வருமானமே எப்படி பார்த்தாலும் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி நமக்கு மொத்தம் வருது. அது இல்லாம மத்திய அரசு ஜிஎஸ்டி மூலமாகவும் வருது. பங்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்ப நமக்கு 3.5 லட்சம் கோடி வருமானம் வருது வருஷத்துக்கு. இந்த 3.5 லட்சம் கோடி 10 4.25 லட்சம் கோடி கடனையும் வாங்கிட்டாரு. எதுக்கு வாங்கினாரு? என்ன பண்ணினாரு? இவர் இந்த 4.5 ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. கேட்டா நான் என்ன புதுசா நிறைய லைப்ரரிகள் திறந்திருக்காங்க. அப்புறம் அந்த கெலாம் பக்கத்துல லைப்ரரி கட்டடங்கள் கட்டியிருப்பாரு, பிரிட்ஜ் கட்டியிருப்பாரு, ரோடு போட்டிருக்கேன்னு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும் இல்ல? அதுல ஒண்ணுமே இல்லையே, வெறும் கட்டடம் தானே இருக்கு. எல்லாமே டாக்டர்ஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி கல்வி நிலையங்கள் சரியாக செயல்படல. டீச்சர்ஸ் போராட்டம் நடத்துறாங்க, டாக்டர்ஸ் போராட்டம் நடத்துறாங்க, டாக்டர் பத்தாக்குறையா இருக்கு. அதே மாதிரி நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, டீச்சர்ஸும் போராட்டம் நடத்துறாங்க. ஆமா, கண்டிப்பா. எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் எது நல்லா இருக்கு சொல்லுங்க. டாஸ்மார்க்க தவறுங்கிறீங்களா? ஆமா, டாஸ்மார்க்ல அவருக்கு வருமானம் வருது. அந்த டாஸ்மார்க்ல வர்ற வருமானமா அவங்களும் போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு சம்பளம் குறைவா இருக்குன்ட்டு. நாங்க இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறோம், எங்க சம்பளமும் 18,000 தான், அதுக்கு மேல கிடையாது. அப்புறம் அவங்களும் போராட்டம் பண்றாங்க, சங்கம் வைக்கணுங்கிறாங்க. அப்ப அதிமுக இது எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? அதிமுக வந்தா எல்லாம் சரியாகுங்கிறது இல்ல. அதிமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இல்லைல்ல விலைவாசியார்ல. இப்ப நீங்க மாண்புமிகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது
எப்படி இருந்ததோ அதே டயத்துல COVID-19 வந்துருச்சு. ஆமா ஆமா லாக்டவுன் ஆயிருச்சு. ஆமா அப்ப லாக்டவுன் ஆகி வருமானமே இல்ல இல்ல. இல்ல இல்ல. ஆமா அந்த காலகட்டத்திலையும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆமா விலைவாசியை ஏத்தல, இவ்வளவு போராட்டம் கிடையாது, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கெட்டு போகல. இப்ப நீங்க ஆமா சட்டம் இவ்வளவு குளறுபடி இல்லங்கிறீங்க. அப்ப கொள்ளை எல்லாம் இவ்வளவு கிடையாது, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கெட்டு போகல. அதே மாதிரி போதை கலாச்சாரம் இந்த அளவுக்கு அதிகமாக இல்ல. இப்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து போதைக்கு அடிமையா இருக்கானுங்க. கண்டிப்பா. ஆமா சின்ன சின்ன பசங்க எல்லாம் வாத்தியார்களே அடிக்கிறானுங்க. இல்ல நேத்து ஒரு இது நான் படிச்சேன், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இப்ப நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் கம்ப்ளீட்டா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அரசனுடைய என்ன சொல்றது, நிர்வாக சீர்கேடு அதிக அளவுல இருக்கு. அப்ப இந்த நிர்வாகத்தை பத்தி முதல்வருக்கு எதுவுமே தெரியல, சரியான நிர்வாகம் இல்ல. அதனால 2026 இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். 17 வயசுல இருந்து ஒரு அரசியல்ல இருக்கிற ஒரு தலைவரை பார்த்து நிர்வாகம் அவருக்கு வந்து தெரியலன்னு சொன்னா இதை நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? 17 வயசுல இருந்து அவர் மேடையில இருந்து ஆரம்பிச்சு அவரோட அரசியல் பயணத்தை அவர் நடத்திக்கிட்டு வராரு. அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாம, ஒரு டெவலப்மெண்ட் பத்தி தெரியாம அவர் இருப்பாரா? 17 வயசுல இருந்து அவர் கருணாநிதிக்கு பிள்ளையா பிறந்தது சின்ன. அதுலயே நீங்க முன்னோடியே போகணும். 1955 இல்லன்னா 52 பிறந்திருப்பாரு. ஆமா எனக்கு சரியா கண்டிப்பா மோரல்லஸ் அந்த 50s தான் இருப்பாரு. பிறந்திருப்பாரு. ஆமா 1952 இருந்து இன்னைக்கு அவர் 72 வயசுக்காரரு. ஆமா ஆமா 72 வயசு தான் அவர் அரசியல்ல தான் இருக்காரு. அவர் மேடையில சொல்லியிருக்காரு, அரசியல தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு இருக்காரு. அவருக்கு இதுதான் தெரியும். அதனால அவருக்கு பொருளாதாரம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அரசியல் தெரிஞ்சா அப்ப இது எல்லாம் தெரியாதுன்னு அர்த்தமா? அப்போ எல்லாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் வேணும், புரிஞ்சுக்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு வேலை செய்யும். அவருக்கு ஆர்வம் நடிக்கிறதுல இருக்கு. அதனாலதான் அவர் போட்டோ ஷூட். ஏன்னா அவர் ஆரம்பத்துல பாருங்க சினிமாவில நடிச்சிருக்காரு, டிராமாவில நடிச்சிருக்காரு. அவருக்கு ஆர்வம் பூரா போட்டோ ஷூட்ல நடிக்கிறது. நீங்க அப்படின்னு அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாள் முதல்வர் EPS ஐயா வந்து ஒரு விவசாயி தான் அவரு. அப்ப அவருக்கு எப்படி வந்து கவர்மெண்ட் நடத்துறது தெரியும்? அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, அனுப்பும். அவரை நீங்க பாத்தீங்கன்னா வட்ட செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, MLA ஆகி, MP ஆகி, தொடர்ச்சியாக பயணம் பண்ணி மக்கள் மேல உள்ள அக்கறை, ஒரு கீழ் மட்டத்துல இருந்து மேல உயர்ந்தவர், மக்கள் மேல உள்ள அக்கறை, மக்களுக்காக செயல்படணுங்கிற அக்கறை. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்புறம் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப லோ லெவல்ல இருந்து மேல வந்தவரு. கண்டிப்பா அவருடைய செயல்பாடுகள் தான் எவ்வளவு அழகா, எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க பாருங்க, உலகத்தையே ஆட்டி படைக்கிறவர் ட்ரம்ப். அமெரிக்கா தான் வந்து என்ன பெரிய முறையில வேலை செய்வாங்க, பெரிய ரவுடி மாதிரி. கண்டிப்பா இப்ப இவர் ஆட்சி காலத்துலதான் அவருக்கெல்லாம் பயப்படாம இவர் வேலை செய்யறாரு. ஆமா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு பி அப்ரிஷியேட்டட். தூக்கி அடிச்ச பிரைம் மினிஸ்டர் இவர்தான். நீயா நானான்னு பாத்துக்கலாம் போன்னு தூக்கி அடிச்ச. ஆமா நான் என் ஊரை நான் பாத்துக்கிறேன் தூக்கி அடிச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர் இவர். அதை ஒத்துக்கணும். இன்னொன்னு, இது வரைக்கும் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு டாலர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அதனாலதான் நம்ம பொருளாதாரம் இவ்வளவு வீக் ஆனதுக்கு காரணம். இவர் சொல்லிட்டாரு இனிமே முடியாது, ரூபாயில தான் வியாபாரம் பண்ணணும், எங்க ஊர் கரன்சில தான் நாங்க வியாபாரம் பண்ணுவோம், உங்க ஊர் கரன்சில நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு பிரிக் கவுன்சில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, ரஷ்யா, சைனா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முன்னேறுகின்ற நாடுகள். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தொழில் வளத்தையும் அறிவு வளத்தையும் வளர்க்கறதுக்குள்ள வேலைகளை பண்ணிட்டு வராரு, பேசிட்டு வராரு. அப்ப அப்படிப்பட்ட பிரதமர் இருக்கும் போது அந்த பிரதமருடைய வழியை நீங்க ஏன் பின்பற்ற கூடாது? நீங்க வேலைக்கு தமிழ்நாடு என்னமோ வேற நாட்டுல இருக்கிற மாதிரியே நான் தனியா போய் வந்து என்ன சொல்றது ஒப்பந்தங்கள் போட்டு வந்துட்டேன், பொருளாதாரம் இங்க வந்துடும் போயிடும், நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லா மாநிலத்தினுடைய முதல்வரும் போவாங்க. இந்தியாவுல இருக்க எல்லா மாநிலத்தினுடைய முதல்வரும் சந்திரபாபு நாயுடு கூட இப்ப போனாரு. எல்லா மாநில முதல்வரும் போவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வேண்டிய கொஞ்சம் சலுகைகளை எங்க மாநிலத்துல பண்ணி கொடுக்குறோம். அதாவது வந்து இந்தியா ஒப்பந்தம் போடாத நாட்டுல போய் நீங்க பண்ண முடியாது. ஆமா ட்ரீட்டி இல்லாத நாட்டுல பண்ண முடியாது. உள்ள கொண்டு வர முடியாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா எந்த நாட்டுக்குமே போகவே இல்லையே. அப்ப எப்படி அவங்க பண்ணாங்க? அவங்க எவ்வளவு பிரமாதமா பண்ணாங்க. ஆமா ஷிடன் டிராவல், அவங்க எங்கேயுமே டிராவல் பண்ணவே இல்லையே, போகவே இல்லையே. அப்ப டிராவல் பண்ணணுங்கிறது முக்கியம் இல்ல. உங்க ஊர்ல வந்து அறிவு வளமும்
ஆட்களும் இருந்து அவங்களுக்கு வேண்டிய இட வசதி, கரண்ட் வசதி எல்லாத்தையும் டாக்ஸ குறைவா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அமைதியான சூழல் தொழில் பண்றதுக்கு நம்ம ஒரு முதலாளி என்ன விரும்புவான், இந்த ஊர்ல போய் கம்பெனி ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்லா பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஆமா, அதுதான் ப்ராஃபிட் ஜோன் தான். ஆமா, அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி தன்னால வரப்போகுது உங்கள்ட்ட. அவங்க ஊருக்கு தேடி போய் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல, அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க உங்க ஊருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணிருக்காரு, புரட்சி தலைவர் அம்மா பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசு போடுவாங்க. யார் போட முடியும்? மத்திய அரசு. மத்திய அரசு தான் அது ஃபாரின் பாலிசி. அப்ப எங்க நாட்டுல என்னென்ன வளம் இருக்கு, நீங்க இன்னென்ன கம்பெனிகள் எங்க ஊர்ல பண்ணுங்க. ஆமா. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க மாநில அரசுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்கள்கிட்ட பண்ணீங்கன்னா இன்னும் இவ்வளவு வசதிகளை நாங்க பண்ணி கொடுப்போம். அப்ப எங்க ஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அந்த கான்செப்ட். நான் பண்ணிட்டேன், பிஜேபி அப்படி பண்ணிருச்சு இப்படி எல்லாம் பேசலாமா? இந்தியாவுடைய பிரதமருக்கு கீழே தாங்க இவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்துக்கு அவர் அனுமதிச்சாதான் போக முடியும். அதனால இப்படி எல்லாம் விவரம் தெரியாம மக்களை முட்டாள் ஆகிட்டு ஒருவேளை ஃபியூச்சர் பிஎம் ஆகிறதுக்கு சிஎம் பிளான் வச்சிருக்காரோ என்னவோ தெரியல. பேசக்கூடாது, மக்களை முட்டாள் ஆகக்கூடாது. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கும் டிஆர்பி ராஜா டிஆர்பி பாலு இவங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? ஏன் இவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாரு? அதுதான் டிஆர்பி பாலுங்கிறவரு டிஆர்பி ராஜாவுடைய அப்பா. அவர் தான் ரொம்ப காலமாக திமுகவுடைய அடுத்த நம்பர்ல இருந்து பாதுகாப்பாக நடத்தி கொண்டு போயிருக்கிறாரு. அவர் தானே வெல்கமும் பண்ணாரு. ஆமா, அவர் பையன் தான் டிஆர்பி ராஜா, அவரும் அமைச்சரா இருக்காரு. இப்படி ஒரு 4-5 குடும்பம் இந்த வேலையில எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் கூடவே ஒத்துழைப்பா இருக்காங்க. அதனால இவர் அந்த பெர்மிஷன் அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொண்டதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாக்குறதா டிஆர் பாலு பண்ணிருப்பாரு. மத்திய அரசு பேசி. ஆமா, அவர் தான் எம்பியா இருக்காரு இல்லையா? பேசி பிரதம மந்திரி வெளிநாட்டுத்துறை எல்லா இடத்துலயும் பேசி அங்க இருந்து அதுக்கு போறதுக்குள்ள அனுமதிகளை பெற்றிருப்பாரு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனிகளோட அங்க ரிசீவ் பண்றதுக்கு நம்ம தமிழர்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி பேசி எல்லாம் பண்ணி டிஆர்பி ராஜா பண்ணிருப்பாரு. நம்ம தமிழ் வேலைக்கு போனவங்க லண்டன்ல போய் சொல்றாரு நம்ம முதலமைச்சர், நீங்க எல்லாரும் இங்கேயே தங்கிட்டீங்க, வருஷத்துக்கு ஒருக்காவது நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகணும், நீங்க எல்லாம் அங்க தொழில் பண்ணணும். அவனே பாவம் இங்க இருந்து போய் அங்க வேலைக்கு சம்பளம் வாங்கி சாப்பிட்டு நிக்கிறான். நம்ம ஊர்ல வாழ முடியாம தான் அங்க போய் லண்டன்ல வேலை செஞ்சு பழகிட்டு நிக்கிறான். அவன் என்ன ஒண்ணா நீங்க முதலீடு பண்ணுவான். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ் உடைய ரூம் போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு மலர் விளையம் வைக்கிறாரு லண்டன்ல. அவருக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. மலர் விளைய வச்சு என்ன ஆகும் போது வெண்ணி குயிக்கு ஃபேமிலியை போய் பாக்குறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முல்லை பெரியார் டேம கட்டினவரு. ஆமா, கண்டிப்பா. ஆமா ஆமா. அதனால அந்த நேரத்துல பிரிட்டிஷ்கார இப்ப வரைக்கும் அந்த டேம் இருக்கு இல்லையா? ஆமா, பிரிட்டிஷ்கார ஆட்சியில தான் கட்டப்பட்டது. ஆமா. அவர் என்ன அதுல முயற்சி எடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த விவசாயத்துக்கு, அதாவது ராமநாதபுரத்துல 5 மாவட்டத்துக்கு தண்ணி பஞ்சத்தை நீக்கிறதுக்கு அவர் பிளான் போட்டு அதை பண்ணினாரு. அப்ப இங்கிலாந்து அரசு ஒத்துக்கல, அதுக்கு பணம் கொடுக்கல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாரு. பெரிய மனசு தானே. அதனால அவர் பேரம் பெற்றி இருக்காங்க. அவங்களை போய் அப்ப பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இது இவர் போனதுலயே முக்கியமானது இதுதான். அப்புறம் அம்பேத்கர் லண்டன்ல இருந்த இடத்த போய் பார்த்தேன், அப்படியே எனக்கு உடம்புலாம் செலுத்துச்சுங்கிறாரு. அது மாதிரிலாம் காந்தி அங்கதான் போய் இருந்து படிச்சாரு, லா படிச்சாரு. அங்கதான் அவங்க 2 பேருக்கு இன்னும் அந்த கேபினே அவங்க காந்தி ஜின்னா ரூம்னே வச்சிருக்காங்களா இது வரைக்கும்? அம்பேத்கர் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கு இன்னும். இல்ல அது அந்த லா ஸ்கூல்ஸ்ல இருக்கு இன்னும் இருக்கு. அது இல்லாம அவர் இருந்த வீடு, வீடையும் போய் பாத்துருக்காரு. தங்கி இருந்த வீடு, அண்ணன் ஜின்னா தங்கி இருந்தது, காந்தி தங்கி இருந்தது இன்னும் இருக்கு. நானே போய் பாத்துட்டு வந்தேன். இவரும் போய் பாத்துட்டு வந்திருக்காரு. பாத்துட்டு வந்து எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பிடிக்காம உடம்பெல்லாம் புள்ளரிக்குது. நிறைய பேர் நம்ம ஊருக்காரன் அங்க போய் படிச்சுக்கிறான். ஒருத்தர் இப்ப ராஜாண்டு ஒருத்தர் இருக்காருல, அவர் மகன் அங்கதான் லா படிக்குது. இல்ல அதுலயும் நிறைய போட்டோஸ் எடுக்கும் போது அந்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க போட்டோ எடுக்குது. அப்ப இருக்கு ரொம்ப பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம், தமிழர்களை முட்டாளாக்குறது. தமிழ்நாட்டை உயர்த்தணும், தமிழர்களை உயர்த்தணும்னா தமிழர்களுக்குள்ள சமூக ஒற்றுமையை கொண்டு வரணும், சமத்துவத்தை கொண்டு வரணும். சமூக நீதி எல்லாம் தேவையில்லை, சமத்துவம் வேணும். எல்லாருக்கும் கல்வி அறிவு வேணும், எல்லாத்துக்கும் சுகாதாரம் வேணும், விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கணும், ஏழை எளிய மக்களை வாழ விடணும். அத பத்தி எல்லாம் சிந்திக்காம இங்க பட்னி பசிமா சாகுறானுங்க. வீட்டு வரி, தண்ணி வரி,
கரண்ட் பில் எல்லாத்தையும் போட்டு படிப்பு, ஆஸ்பத்திரி எல்லாமே கூட்டிட்டு எல்லாமே இருக்கீங்களா? வச்சு 2வது வந்து தண்ணி வரி எல்லாம் போன போட்டு கட்டுவியா மாட்டுவியான்னு கேக்குறானுங்க. இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பேங்க்ல கேக்குற மாதிரி எல்லாம் கேட்க கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச சொல்லிருக்காரு. ஒரு நண்பர் போன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீ கட்டலைன்னா அங்க வீடு இருக்குமா நான் பாத்துறேன் பாய் அப்படின்னு இது மிரட்டுறாங்க மிரட்டுறது இல்ல இது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வீட்டு வரிக்கு, வீட்டு வரைக்கு, தண்ணி வரிக்கு. அப்ப மேயர் பிரியா அவங்கள்ட்ட தான் சொல்லணும் போலயே. ஆமா, இப்ப இப்படியெல்லாம் இந்த நிலையெல்லாம் இதுக்கு முன்னால கிடையவே கிடையாது. அப்ப இது என்ன இருக்கு, அது மாதிரி அட்வான்ஸா கட்டியிருந்தேன் இல்லைன்னா அதுக்கு நாங்க ஃபைன் அடிப்போம். ஓ வீட்டு வரி தண்ணி வரை அட்வான்ஸா வேற கட்டணும். கட்டலைன்னு சொன்னா நாங்க ஃபைன் அடிப்போம். என்ன ஃபைன் அடிப்பீங்க? சுத்தமாவே இல்ல ரோடு. சென்னையில ஒரு ரோட்ல நம்மளால போக முடியுதா? எல்லாரும் கேட்டா மெட்ரோ 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 மெட்ரோ. என்னையா மெட்ரோ? இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தையில தான் நான் வந்து பாயிண்டே இப்ப எடுக்கிறேன். ஒற்றுமையாக இருக்கணும், மக்கள் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்ப வந்து இது வந்து அதிமுகக்கு வந்து இது அப்ளிகபிள் இல்லையா? இப்ப அவங்க யாருமே ஒற்றுமையா இல்லையே. அப்ப அதிமுகன்னு யாருக்கு அப்ப நாங்க ஓட்ட போடணும்னு நான் உங்களை கேக்குறேன். அப்போ அதாவது நீங்க வந்து அரசியல் இயக்கங்களை, அரசியல் கட்சிகளை பற்றி சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதே அதுல எஸ்டி சோமசுந்தரம்னு ஒருத்தர் ரெவன்யூ மினிஸ்டரா இருந்தாரு. சரி சரி. அவரு எம்ஜிஆர் எடுத்து தனியா வெளியே போய் தனியா மக்கள் கழகம் எல்லாம் ஆரம்பிச்சாரு. ஓ அப்படியே இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவரு எல்லாம் கொடியெல்லாம் பிடிச்சி எல்லாம் எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டா எல்லா வேலையும் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னால முடியாதுன்னு காலில் வந்து எம்ஜிஆர் வந்து பழையபடி எம்ஜிஆர் விட்டை சேர்ந்தாரு. அவர் யாரு? அவருக்கு வந்து ஆப்போசிட் போக முடியுமா? அவர் அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்துல ஜானகி அம்மா அவர்களையும் மூணு தனியா பிரிஞ்சாங்க. எம்ஜிஆர் அவங்களோட மனைவி தானே? பிரிஞ்சாங்க. பிரிஞ்சு அவங்க சின்னத்தில் நின்று அப்பவும் வெளியில இருந்து கருணாநிதி எல்லா பக்கம் ஆரம்பிக்கிறப்ப கருணாநிதி எல்லாம் சேர்ந்து அதை பண்ணாங்க. சரி பண்ணி ஜானகி அம்மா பிடிச்சு அதை பண்ணாங்க. 22 நாள் அவங்க முதல்வரா இருந்தாங்க. ஓ அந்த மாதிரி இருந்தாங்க. இருந்தாங்க. அப்புறம் அவங்களால நடத்த முடியல, என்னால முடியாது, நீங்க தான் நடத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிளீனா ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அம்மாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. 25 சீட் இவங்க ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து 25 சீட் ஜெயிச்சாங்க. அவங்க தனியா ஒரு சின்னத்துல நின்று. அதனால இவங்களை சேவை சின்னத்துல நின்று ஜெயிச்சாங்க. அவங்க ரெட்டப்புறா சின்னத்துல நின்றாங்க. ஓ ஓகே ஓகே. அப்ப இவங்க ஜெயிச்சு இவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஆட்சியை தொடர்ந்தாங்க. அப்ப அந்த ரெட்டையில வந்து முடக்கி இருந்தாங்களா திருப்பி? அப்போ இதே மாதிரிதான் பிரச்சனை வந்து கூட விழுந்து அதை முடக்கி வச்சுட்டாரு. ஓ ஓகே ஓகே. சீல் தான் பண்ணிட்டாரு. ஆபீஸ் சீல் தான் பண்ணிட்டாரு. இப்ப நடந்தது அப்பவும் நடந்திருக்கு. அதனால அரசியல் இயக்கங்கள்ல நீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோபால்சாமி வைகொண்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு டிஎம்கேல இருந்து அப்படியே ரெண்டா பிளந்து அது எனக்கு அறிவாலயம் எனக்கு சொந்தம், குடி எனக்கு சொந்தம்னு அவரு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் எல்லாம் பண்ணி அவரு நீங்க தான் சொல்லிருக்கீங்க அறிவாலயம் வகுப்புக்கு சொந்தம் எல்லாமே போய் அவரு இப்ப சரண்டர் ஆகி அது வந்து குடும்ப கட்சி ஆகும்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் தனியா போனாரு. போய் அவர் இப்ப சரண்டர் ஆகி அவரு போய் இப்ப திமுகவோட சேர்ந்து இருக்காரு. எம்பி சீட்டும் கொடுக்கல. அவர் பையனுக்கு எம்பி அதுல போய் சேர்ந்துட்டாரு. அதனால இது அரசியல் கட்சி வந்து அவங்கவுங்க பொழப்பு நடத்துறதுக்கு செய்யறாங்க. மக்களுக்காக அது செய்யறது இல்ல. மக்களுக்காக நடத்துறவங்க யாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா. கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு அப்புறம் நீங்க 4.5 ஆண்டு காலம் ஒரு நல்ல ஆட்சியை தந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து நல்ல ஆட்சி தந்திருக்காரு. அவரை இவங்க எல்லாருமே பொதுச் செயலாளராக தானே ஏத்துக்கிட்டீங்க. கண்டிப்பா. ஆமா. பொதுச் செயலாளராக ஏத்துக்கிட்டு அவர் பொதுச் செயலாளராக இருக்கும் போது அவருக்கு 10 நாள் கெடு கொடுத்தா இது என்ன? அதனால இது எல்லாமே பின்னால பெரிய சதி இருக்குமா? அந்த அரசு 2026ல ஒரு இயக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதுல சதி. அதனால இது வந்து ஒற்றுமையா இல்லையா? ஒற்றுமையா இருக்காங்கன்னா நடத்த முடிஞ்சவங்க ஒற்றுமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இத யாரெல்லாம் ஆப்போஸ் பண்றாங்க அவங்க இல்ல டிஎம்கே அததான் சொல்றாங்க. அந்த பக்கம் யாருன்னே தெரியல, நீங்க அப்ப யாருக்கு ஓட்ட போடுவீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஒரு மீட்டிங்ல இதை வந்து கேக்குறாங்க. அப்ப அதான் கேக்குறோம். இருக்கு. ஆமா ஓட்டு அப்ப ரெட்டை இலைக்கு தானே போட போறீங்க. அவங்க வேற மாத்தியே போட மாட்டாங்களே. ரெட்டை இலைக்கு போடுறவங்க எப்படி மாத்தி போடுவாங்க? பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரிஜினலாக அவங்களுக்கு வாக்கு சதவிகிதம்ங்கிறது 34% வரைக்கும் இருந்தது. இப்ப 24% வரை இருக்கு. இப்ப இவங்க 2 பேரையும் பிரேக் பண்றதுக்கு தான் விஜய் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. டிஎம்கே வேணா ஏடிஎம்கே வேணா, எங்களுக்கு புதுசா விஜய் இருக்காருன்னு இப்ப மக்கள் அவருக்கு தான் ஓட்ட போடுவாங்கன்னு தானே ஒரு பக்கம் அதையும் சொல்றாங்க. ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் இப்ப விஜயகாந்த் வந்தாரு. ஆமா.
கேப்டன் வந்தாரு. ஆமா அவர் என்னத்த பிரிச்சுட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, அவரும் தனிச்சு நின்றாரு. ஆமா ஆமா அவரும் இதை விட அவரு ரொம்ப ஆமா கேப்டன் இவரோட பாப்புலர் ஆனவர். ஆமா ஆமா மக்களுக்காக எல்லாம் பேசினவரு. ஆமா எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தவர். அது அம்மா எதிர்கட்சி தலைவராக ஆமா ஆமா அவரால முடியலப்பா. ஆமா ஆமா அதனால இது எல்லாமே உங்களுக்கு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். செயல்பாடுன்னு வரும்போது உங்களுக்கு எல்லா பகுதிகளிலையும் நண்பர்கள் இருக்கணும், ஓட்டு இருக்கணும், ஓட்டு வங்கி இருக்கணும். நீங்க அது மாதிரி உங்களுக்குன்னு உள்ள அந்த ஓட்டு வங்கி யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அதிமுகவுக்கு இருக்கு, திமுகவுக்கு இருக்கு. ரெண்டு இயக்கங்கள் ரொம்ப காலமாக ஆட்சியில் இருந்த இயக்கம். அப்ப ஸ்டார் பேஸ் ஓட் ஆகாதுங்கிறீங்களா? கண்டிப்பா ஆகவே ஆகாது. இப்ப நீங்க பவன் கல்யாண் ஆந்திராவுல அவர் தனிச்சு நின்று வந்துடலையே. சந்திரபாபு நாயுடோட சேர்ந்த எப்படி இங்க விஜயகாந்த் அம்மாவோட சேர்ந்ததுனால எதிர்கட்சி தலைவர். ஆமா ஆமா அவர் பவன் கல்யாண் அவரோட சேர்ந்ததுனால துணை முதல்வர். கண்டிப்பா. அந்த என்டிஆர் வகைரால போய் அவர் சேர்ந்ததுனால அவருக்கும் அந்த சந்திரபாபு நாயுடு. ஆமா ஆமா இல்ல ஆமா ஆமா அவர் போய் சேர்ந்தாரு. ஆமா ஆமா அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி வேலைகளை இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவங்க யாராவது அதிமுகவுல சேர்ந்தாதான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால இது எல்லாமே என்னன்னு கேக்குறேன், கேட்கறதுக்கு பேசுறதுக்கு இப்ப மக்கள் மத்தியில பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். செயல்பாட்டுக்கு இதெல்லாம் வரவே வராது. அப்ப எம்ஜிஆர் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர்ங்கிறது வேற, எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறவங்க வேற. அவங்க மக்கள் மத்தியில செல்வாக்கு உள்ளவங்க. எம்ஜிஆர் பண்ணும் போதுதான் என்டிஆர் பண்ணாரு. என்டிஆர் பண்ணும் போதுதான் ரொனால்டு ரீகன் சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு நடிகர் பண்ணாரு. அதுக்கப்புறம் எந்த நடிகராலையும் ஏன் அவ்வளவு தூரத்துக்கு விஜய் அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறீங்களா? அவரோட பாப்புலாரிட்டி ஓட்டா மாறாதுங்கிறீங்க? கண்டிப்பா மாறாது. ஏன்னா அவரை பார்க்க வர்றாங்க. ரசிகருக்கு பட்டாளம் எப்படி இருக்குன்னா, அவரை பார்க்க வர்றான், அவரை கைய பிடிக்கணுங்கிறான், பார்க்க வர்றான், செல்ஃபி எடுக்கிறான், போயிடுறான். வந்துட்டு போனதோட அவன் போயிடுவான் டக்குன்னு. அவன் போயிட்டு அந்த சினிமா பார்ப்பான், சினிமா டிராமாவை பார்ப்பானே தவிர வேற இதுக்கெல்லாம் கூட்டத்தில் நின்று ஓட்டு போடணும், ஓட்டு ஆகணும் அதெல்லாம் பண்ணவே மாட்டான். அவனுக்கு அரசியலே தெரியாது. இல்ல அப்ப யங்ஸ்டர் ஸ்டாலின் வரும்போதே விஜய்னு கத்துறாங்களா? அப்ப யங்ஸ்டர்ஸ் அப்ப அதெல்லாம் நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இப்படித்தானே செய்யறது. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இதுலயுமா பிஆர் வேலை செய்யறாங்கிறீங்க? பிஆர் ஆள் தானே செய்யறாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. சொல்லுங்க. இப்ப இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பைக்கோல இருந்தா நீங்க வச்சுக்கோங்க. சரி. நிறைய பேர் அதாவது திருமாவளவன் தான் வச்சுக்கோங்க பேரையும் சொல்றேன். சரி. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20-30 பேரை இவங்க ஆளுங்களை முன்னபடியே அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க வேலைக்கு வந்தோன்னா இவங்க பேரை சொல்லி அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி அவர் எங்க தலைவரை பேச்சு சொல்லுன்னு கத்துவான். இப்படித்தான் இவங்க எல்லாம் பாப்புலாரிட்டி. அண்ணாமலை இருக்குங்க. ஆமா அண்ணாமலை அண்ணன் வந்துட்டாருனாலே போதும், பறக்குமே. எல்லாமே காசு கொடுத்து பிஆர் பண்ணி பண்றதுதான். நடிகர்களை பண்ற மாதிரி இல்ல இருக்கு. மார்க்கெட்டிங் பூஸ்ட் அப் பண்ணி தான் ஒரு படத்தையே ஓட வைக்கிறாங்க. அதுக்கு சம்பந்தமே இல்ல. இது வேற, அது வேற. டெக்னிக்கலா இத பண்றது வேற, அது பண்றது வேற வேற. அதனால நீங்க அதை கொண்டாந்து இதோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இவருக்கு பதில் சொல்லுங்க, அவருக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்ல முடியாது. அப்ப 2026 இப்ப வர்ற எலெக்ஷன் யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் இருக்கு. கூட்டணி தான் வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக வருவாரு. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நன்றி ஐயா. வணக்கம்.